ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேஆர்டிவி தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. திருச்சியில் தொடங்கி மதுரை வரைக்கும் நடக்க இருக்கிற இந்த நடைப்பயணத்தினுடைய அழைப்பிதழ் தான் இன்னைக்கு ஒரு பெரிய விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கொடுத்த அழைப்பிதழில் விடுதலை புலிகள் கட்சி இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படம் இல்லையாம். ஆனால் மற்ற கூட்டணி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக அந்த காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி கூட்டணி தலைவர்களுக்கு கொடுத்த அழைப்பிதழில் பிரபாகரனுடைய புகைப்படம் அச்சடிக்கப்பட்டிருக்கான். ஸோ இதனால காங்கிரஸ் கட்சி செம்ம அப்செட்டில், அதாவது குறிப்பாக செல்வ பெருந்தகை செம்ம அப்செட் ஆயிட்டாராம். அதாவது இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான பிரபாகரனுடைய புகைப்படம் இந்த அழைப்புதலில் அச்சிடப்பட்டிருக்கிறதுனால இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்வதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி அதிரடியாக முடிவெடுத்திருந்துச்சு. ஸோ இது உண்மையிலே ஒரு பெரிய அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, திடீர்னு இந்த நடைப்பயணத்தை புறக்கணிக்க முடிவு செஞ்சதுனால கூட்டணி கட்சிகளிடையே, குறிப்பாக இப்போ திமுகவும் காங்கிரஸும் அந்த கூட்டணிக்குள்ளேயே இப்படி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக வட்டாரத்தில் ஒரு பெரிய தர்ம சங்கடத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த சூழலில் இந்த சமத்துவ நடைப்பயணத்தை முதலமைச்சர் தான் தொடங்கி வைத்தார். ஸோ அதில் நிறையா மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இருப்பினும் காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறது அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ வைகோவினுடைய இந்த இரட்டை அழைப்பிதழ் அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மேலும் சில அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.